12 மணிலிருந்து 2 மணி வரையும் வெளில வராதீங்க அப்படின்னு சொல்றாங்க. இதனால இந்த சுற்றுச்சூழல் காலத்துல நம்மளுடைய அமைச்சரவையில 2 மாணவர்கள் அதை பத்தி பேச போறாங்க. ஒருவரோட சுற்றுச்சூழலின் தாக்கம் எதனால் எப்படி இருக்கிறது, இன்னொரு அந்த தாக்கத்தை எவ்வாறு குறைப்பது சொல்லி மாணவிகள்ல தீபாவும் ஆனந்தா அபிஷேகம் பற்றி ஒரு 5 நிமிட உரையை உரையாற்றுமாறு கேட்டுக்கொள்கிறேன். சுற்றுச்சூழல் மாசுபாடு எப்படி கட்டுப்படுத்துன்னு பார்க்கலாம். இப்ப நம்ம சுற்றுச்சூழல் அதிகமா இருக்கிறது பிளாஸ்டிக். பண்டைய காலத்து பிளாஸ்டிக் இல்ல, அப்ப இருக்க லைஃப்ல இப்ப இருக்க லைஃப்ல மக்கள் நோய் அதெல்லாம் இல்லாம ஒரு ஜாலியான லைஃப். இப்ப ஜாலிங்கிறது இருக்கு, ஆனா அது நிரந்தரமா இல்லை. அதுக்கு காரணம் நோய். அந்த நோய் இருக்கிறதுனா பிளாஸ்டிக் யூஸ் பண்ணதான் வருது. அதிகமா பிளாஸ்டிக் யூஸ் பண்றதுனால அந்த காற்றை அதை மக்கவும் வைக்க முடியாது. மக்க வச்சா மண்ணுக்கு கேடு, வெளியே வச்சா நாட்டுக்கு கேடு. அதெல்லாம் எதுவும் பண்ண முடியாது. அதிகமாக பண்ணாங்க, எரிக்கிறாங்க. எரிக்கணும்னா அந்த காற்றை சுவாசிக்கிறதுனால புற்றுநோய்கள் அதெல்லாம் உருவாகுது. அது இருக்கிற டயாக்சின் வாயு வந்து புற்றுநோய் வாயுகள். இப்ப சின்ன சின்ன வயசு பிள்ளைங்களாம் பிறந்து வருது. பிறந்த குழந்தை கேன்சர் வாங்கி அதுக்கு காரணம் பிளாஸ்டிக். அந்த பிளாஸ்டிக்ல எதுக்கு யூஸ் பண்ணாங்க? பால் பாக்கெட்ல இருந்து பேஸ்ட்ல இருந்து எல்லாமே பிளாஸ்டிக். பிளாஸ்டிக் நம்ம யூஸ் பண்ணாம இருந்தோம்னா இந்த ஜென்ரேஷன், இப்ப வர ஜென்ரேஷன் ஒவ்வொருவங்களுக்கும் தெரிஞ்சா போதும். இந்த ஜென்ரேஷன் மாத்தினா எல்லாரும் மாறலாம். பிளாஸ்டிக் யூஸ் பண்ணாம எல்லாரும் வாங்கலாம். அதே காற்று மாசுபாடு. இப்பெல்லாம் டெல்லிக்கெல்லாம் அவ்வளவு இது இருக்கு. காற்று கம்மி, காற்று சுவாசிக்க ஆக்சிஜன் வச்சுட்டு உட்காந்துறாங்க. நம்ம ஊர்ல தெரியல, வெளியெல்லாம் போனா அது அவ்வளவா இருக்கு. அது காரணம் வாகனங்கள்ல இருந்து எரிபொருள் வெளியா இருக்கு. அதிகமா வாகனம் யூஸ் பண்றோம். அதை தடுத்துட்டு சைக்கிள்ல போவாங்க. நீர்நிலை மாசுபாடு. நீர்நிலைன்னு பார்த்தா பிளாஸ்டிக் தான் கிடக்கு. ஆனா நம்ம முக்கியமானது பிளாஸ்டிக் தான். சொல்ல போனா பிளாஸ்டிக் யூஸ் பண்றான். அதுக்கெல்லாம் ஒரு காரணம் நான் வச்சுக்கேன். 1,4,3 நீ நினைக்கிறது தப்பான இல்லை. ஒன்னுங்கிறது நம்ம வச்சு இந்த சுற்றுச்சூழலுக்கு என்ன செய்யணும்னா அதிகமான பிளாஸ்டிக் யூஸ் பண்ணக்கூடாது. நம்மளால முடிஞ்ச அளவுக்கு வாகனத்தை யூஸ் பண்ணாம சைக்கிள் யூஸ் பண்ணுவோம். ஆனா அந்த புகையில சுற்றுச்சூழல் ஓட்டுனா ஒரு சேதம். நம்ம போறீங்கிறது நாங்கள் போறது நாங்கள் ஒருத்த நாளுக்கு எல்லாத்தையும் சாதிக்க முடியாது. ஒரு கூட்டம் வேணும், அது நாங்கள். உனக்கு தெரிஞ்ச கருத்தை நீ மற்றவங்களுக்கு பரப்பு. உனக்கு தெரிஞ்ச கருத்து 4 பேர் சொன்னீங்கன்னா அவன் ஒரு 4 பேர் சொல்லுவான். இது பெருந்தொகை 5 சுற்றுச்சூழலை கட்டுப்படுத்த முடியும். இந்த 3ங்கிறது என்னன்னா நன்மை. இதெல்லாம் இருக்குதுன்னா ஒரு நன்மை. சுற்றுச்சூழல் மாசுபாடு பற்றி இருவருமே நன்றாக பேசினார்கள், தங்களுடைய கருத்துக்களை எடுத்து வைத்தார்கள். இதுல நம்ம செய்ய வேண்டியது தனிமனித ஒழுக்கம். அதுல ஒவ்வொருத்தரும் தேவையான விஷயங்கள்ல முக்கியமா கடைக்கு போகும்போது கேள்வி வாங்காம இருக்கிறது, பைய எடுத்து போறது, பிளாஸ்டிக்ல நம்ம தின்பண்டங்களை வாங்காம இருக்கிறது, இதெல்லாம் நம்ம செஞ்சாலுமே இந்த பிளாஸ்டிக்ங்கிறத நம்ம ஒழிக்க முடியும். பிளாஸ்டிக்கை ஒழிச்சிட்டோம்னாக்கா நீர்நிலை மாசுபாடு இருக்காது, மண் மாசுபாடு இருக்காது. இந்த மாதிரி புதிய புதிய நோய்களை நம்ம உடம்புல தாக்காம இருக்கக்கூடிய ஒரு கண்டிஷனை நம்ம உருவாக்கப்படும்.